அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவர் மதுரைக்கு வரும்போது அவரோட பொண்ணு தான் இவங்களுக்கு மிரக்கல் நடந்த அதே டைம் இவருக்கு ஒரு மிரக்கல். அன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், உயிர்த்தெழுதலின் வல்லமை இங்கே வேலை செய்கிறது. யாரெல்லாம் இப்போ என்ன தொடுறீங்களோ, ஹூயர் வாண்ட் டு ஹக் மீ. இஃப் மேல்னா என்ன ஹக் பண்ணலாம், ஃபீமேல்னா உங்கள் கூட வந்திருக்கிற என்ன ஹக் பண்ணலாம். நீங்கள் கையை பிடிச்சிக்காங்க, இப்போ ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே கட்டவிழ்க்கப்படும் சொல்லி வந்து ஸ்டேஜில் என்ன ஹக் பண்ணார். அன்னைக்கு சோமாச்சு இவருடைய ஹார்ட் ப்ராப்ளம். உங்களுக்குள்ள உயிர் தெழுந்த வல்லமை இருக்கு. யாராவது பலவீனம் உள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள், யாராவது ஒருவர் இருவர் இருப்பீர்கள் என்றால், யூ கேன் கம். ஜென்ஸ் யாராவது வருவதா இருந்தால், ஐ வாண்ட் டு ஹக் யூ. I want to release the power of resurrection. Oh, God bless you. The power of resurrection. Yes. சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். Praise God. கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். டிபி இருந்தது. 10 பேர் வந்தாங்க. ஒரே ஒருத்தன் தான் விசுவாசமாக கத்தருக்குள்ளே வந்தான். அவன் நான். 10 பேர்த்தில் 9 பேர் ஓடிட்டாங்க. நான் சுகமடைந்ததுனால இன்னைக்கு சபையில் நின்று நாட்டப்பட்டு நான் சொல்கிறேன். ஆனால் உயிர்த்த வல்லமையினால் என்னுடைய ஹார்ட் ப்ராப்ளம், டிபி, சுகரு எல்லாமே போயிடுச்சு. டிபிக்கான நோட்டு நான் பார்த்தேன். இப்போ ஒன்றுமே இல்லை. மனைவிக்கு பைத்தியமாக இருந்ததுங்க. உண்மையாகவே நைட்டில் தூங்க மாட்டாள். நான் அவள் பின்னாடி ஓடி ஓடி நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டான். நான் போய் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் மகளும் மருமகனும் எனக்கு காட்டி கொடுத்தாங்களே. ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக மனைவிக்கு விடுதலையாச்சு. எந்திரி எந்திரி, ஆடு பாடு. எங்கள் குடும்பமே அனாதியாக இருந்தது. நான் டிவியில் வருத்தப்பட்டுட்டு சுந்தராபுரம் போயிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, தற்கொலை செய்கிறதுக்காக நான் போனேன். சுந்தராபுரத்தை ரயில்வே கேட்டுக்கு போனேன். என் மருமகனும் மகளும் என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த சபையை காட்டி அவரோடு உடன்படிக்கையை எடுத்து ஒருபாடு எங்களுக்கு எல்லாமே விடுதலை, எல்லாமே விடுதலை. நீங்களும் அவரோட சபையில் இணைங்க, இணைஞ்சிருங்க, கொடுங்க, அள்ளி அள்ளி கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. உங்கள் குடும்பம், என் குடும்பத்தை செழிப்பா வாழ்க்கைய உங்களுக்கும் தருவார். இது உண்மை. எனது ஆவிக்குரிய தகப்பனோடு நான் இணைக்கப்பட்ட போது என் குடும்பம் செழிப்பும் பூரிப்புமா மாறியது.
இவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்களும் யாராவது நோவாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இவரை கட்டி பிடிச்சாவே போகுது. ஆமென், ஆமென்.